வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவே உங்கள் துறை சார்ந்த ஒரு பிரச்சனை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் அதாவது தூக்கில் தொங்கவும் தயார் அப்படிங்கிற ஒரு ஹார்ஸான வார்த்தையெல்லாம் கூட சொல்லியிருக்கீங்க. என்னதான் நடந்தது? ப்ரைவேட் பாலில் நான் ரசாயனம் கலந்த பொருள்களை கலக்கிறாங்க. அது எல்லா ப்ரைவேட் பால்லையும் கிடையாது. ஒரு சில ப்ரைவேட் கம்பெனியில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லி நான் ஒரு பொது மேடையில் சொன்னேன். என்கிட்ட சிவகாசியில் என் வீட்டில் மீடியாக்கள், நம்ம மீடியாக்கள், நியூஸ் 18 சேனலு எல்லாமே எல்லோரும் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ரசாயனம் கலக்கலைன்னு சொல்லி எல்லா தனியார் பால் கம்பெனியும் சொல்லலை, எந்த பால் கம்பெனிக்காரங்கிட்டையும் நான் பேரம் பேசலை, யாரையும் பார்க்கவும் முடியல, யாரை வச்சு மீட்டிங் போடவும் முடியல. ஆவின் பாலில் கலப்படமே இல்லைன்னு சொல்ல 1% கூட கிடையாது. வேதிப்பொருள் 1% கூட கிடையாது. எல்லா ஜிஎம்ஓலையும் அழைத்து வச்சு நான் அமைச்சராக, பால்வளத்துறை அமைச்சரானதுக்கப்புறம் மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய எம்டிகள், செக்ரட்டரியை மீட்டிங் போட்டுருக்காங்க. முதலமைச்சருடைய அருமையான எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படும். நிர்வாகத்தின் மீதும் பல்வேறு தரப்பு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க சார். ஏற்கனவே கலப்படம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டெல்லாம் முன்வைத்திருந்தாங்க. ரைட், கலப்படம் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதை கண்டுபிடிச்சி வழக்கு தொடுத்தது யார்? புரட்சித்தலை அம்மா தானே. இந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காம விட்டாங்களா? தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஆவின்ல கலப்படமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது ரசாயனம் இருக்கு இல்லை. அதில் அந்த குற்றச்சாட்டு தண்ணி கலந்ததாக குற்றச்சாட்டு. தண்ணி ஒன்றும் அவர் மினரல் வாட்டர் கலக்கலையே. அது தண்ணி நான் இருக்கேன். எங்க நிறுவனத்தில் 26 பேர் வேலை பார்க்குறாங்க. யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குன்னு தெரிஞ்சுன்னா, தண்ணி கலக்கிறான்னு தெரிஞ்சுன்னா, அது எங்கள் கவனத்துக்கு வந்துச்சுன்னா நடவடிக்கை நாங்கள் எடுத்துடுறோம். நான் சொல்றது ரசாயனம் கலக்கிறாங்க. இது உயிரை குடிக்கிற. சரி, இந்த ரசாயனம் கலப்பதான உங்க குற்றச்சாட்டு, அது எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்க? எனக்கு கிடைச்ச தகவல், நான் சோதிச்ச பரிசோதனை செஞ்ச இடங்கள்லாம் சொல்ல மாட்டேன். பரிசோதனை செஞ்ச இடங்கள்லேருந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு, பார்மா டிலேடுங்கிற அமிலங்கள் கலந்துருக்காங்க. இது எதுக்கு பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய உடல் இறந்துருச்சுன்னா கெடாமல் இருப்பதற்கு. பொதுவாக இதை பயன்படுத்துறது தொழிற்சாலைகளில் பயன்படுத்துவாங்க, மெடிக்கல் காலேஜில் பயன்படுத்துவாங்க. இதை பயன்படுத்தினா ரத்த சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதியும் வரும். ஹார்ட், அதையும் தாண்டி அதாவது ஆடைகள் துவைப்பதற்காக பயன்படுத்துகிற காஸ்டிக் சோடா, சோப்பு தூள், அப்புறம் யூரியா இதெல்லாம் கூட பயன்படுத்துறது. கிழங்கு மாவு, அதாவது பாலே இல்லாமல் பாலை உற்பத்தி பண்ணுற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறதாக எனக்கு போன் மூலமாக தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா பல தகவல்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய தகவல் அடிப்படையில் நான் விசாரணை செஞ்சேன். இது நான் 4 மாதம் விசாரிச்சுட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ தவறு இங்கே தான் நடக்குது. இந்த பாலை நீங்கள் எங்கெல்லாம் ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? ஆய்வுக்கு இப்போ சார், நான் வெளியில் சொன்னால் சில மத்திய அமைச்சர்கள், சில கட்சி தலைவர்கள், மாற்றுக் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் இது ஏன் அவர் வெளியே சொல்கிறாரு, நடவடிக்கை எடுக்க வேண்டியதான்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இப்போ செய்ய போகிறேன். நான் நடவடிக்கை எடுக்க போகிறோம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த லேபுக்கு போனால் இல்லை, இப்போ ஒரு அமைச்சரே பாலில் அப்படியெல்லாம் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ அமைச்சர் இந்த தகவல் தெரிஞ்சு சொல்லாமல் இருக்கிறது நியாயமா இல்லை தர்மமா? நீங்கள் இது நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு இதை வெளியில் சொல்லியிருக்கணும். ஆதாரத்தோட நடவடிக்கை எடுத்துட்டு வெளியில் சொல்லியிருக்கணும். சொல்லாமலே அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு அச்ச உணர்வை, ஒரு பய உணர்வை மக்கள் மத்தியில் அப்போ என்ன சொல்லுவாங்க? அவர் பேரம் பேசினார், பேரம்படியில் நடவடிக்கை எடுத்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இப்பயும் அதான் சொல்கிறாங்க. இப்போ கேட்டார், கொடுக்கல, நடவடிக்கை எடுக்க போறாருங்கிறாங்க. ஆனால் ஏன் மனசாட்சி தெரியும், உற்பத்தியாளர்கள் பால் கம்பெனிக்காரர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அண்மையில் திரு விஜயகாந்த் கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, அமைச்சர் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத விளைவாக தான் இந்த மாதிரியான அவருடைய குற்றச்சாட்டுகளை பேட்டி. பிரைவேட் பால் முதலாளிகள் எழுதி கொடுத்த அறிக்கையை அவர் படிச்சிருக்காரு.
அவராக சொல்லலாங்கிறீங்க. அவராக சொல்லலாம். அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது. இல்லை, இது வெளியில் சொல்லாமலே இந்த நடவடிக்கை ஊர்ஜிதப்படுத்திருக்கலாம்ல. இப்போ நீங்கள் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தலை, உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலை. இல்லை, சில ஆதாரங்கள் வச்சிருக்கேன் நான். அது தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்கள் நீங்க ஆய்வு செய்வதற்குன்னு இன்னமும் மத்திய அரசு அந்த நிறுவனங்கள்ல ஏன் இன்னும் ஆய்வு செய்யல? இல்லை, அவங்களாம் 30 நாள் ஆக மாட்டாங்க, 25 நாள் 30 நாள் கழிச்சு தான் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட கார் எடுத்துகிட்டு 4 மணிக்கே வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு லேப்பில் கொடுக்குறதுக்கு அதிகாரிகள். அதிகாரிக்கு போயிருக்கேன், அனுப்பியிருக்கேன். எனக்கு நைட்டு நேற்று நான் வந்த உடனே அனுப்பிட்டேன். நைட்லாம் இங்கே உட்கார வச்சு அதிகாரியில் வச்சு நாங்கள் மீட்டிங் போட்டேன். எனக்கு சில பேர் மேலே சந்தேகமே வருது. நான் பேசுகிறது தவுள் பூரா ப்ரைவேட் கம்பெனிக்கு போய்கிட்டு இருக்கு, என்ன பேசுகிறாரு உங்களை சுற்றி அந்த மாதிரி? ஆமாம், என் செல்ஃபோனில் ஏன்டா ஃபோன் போட்டு ஒரு அதிகாரி பேசுகிறாரு. அது வந்து வேறு இடத்துல வந்து பதிவாகிற அளவுக்கு பண்ணுறாங்க. சார், அப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்கள் சுற்றி வச்சிருக்கீங்களா? அந்த அப்போ அதிகாரி என்கிட்ட பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அவங்களையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு முதலமைச்சர்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். இன்னும் கூட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது சில அதிகாரிகள் இந்த தனியார் பால் நிறுவனங்களோடு பேசி ஒரு பெருந்தொகையை கேட்டதாகவும், அதற்கு அந்த நிறுவனங்கள் அந்த தொகையை தர மறுத்ததுனால அமைச்சர்கிட்ட தவறான தகவல்களை சொல்லி அமைச்சரை நம்ப வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இது என்கிட்ட அப்படி எந்த அதிகாரி வந்து தவறான கருத்து சொல்லவே இல்லை. நான் தான் அதிகாரியை கூட்டு கேட்பேன். ஒரு வழிபோக்கரை போல அமைச்சர் இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரே, ஒரு அமைச்சருக்கு இது அழகா இப்படி சொல்லலாமா என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன? இதுக்கு யார் தான் பதில் சொல்ல? நானும் சொல்லலை. வழக்கு போட்டால் வழக்கு 5 வருஷம் நடக்கும், 10 வருஷம் நடக்கும். 10 வருஷமாக வந்து இந்த பாலைத்தான் சாப்பிடுவாங்க மக்கள். அதனால வியாதி வருதுங்கிற விஷயத்தை யார் கொண்டு போய் சேர்க்கறது? நான் வந்து மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், எச்சரிக்கையாக இருக்க சொல்லணும். இப்போ வந்து நுகர்வோர் ஒருத்தர் பொருள் வாங்குறது பாலை, அவரே ஒரு லேபில் போய் 6000 ரூபா பணத்தை கட்டி செக் பண்ணி பார்த்தா அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது, அதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சு போகுது. ஒரு 100-200 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு கூலி தொழிலாளி அவன் போய் எங்கே சார் இந்த பாலை அவங்க பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது. அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுக்காகத்தான் நான் அந்த பேட்டி கொடுத்தேன் மீடியாக்களில். யாரெல்லாம் எல்லா கம்பெனிகளும் இந்த தவற பண்ணுதா, இல்லை ஒரு குறிப்பிட்ட? எல்லா கம்பெனியும் கிடையாது, எல்லா ஒரு சில கம்பெனி தான் பண்ணுறாங்க. சரி, ஏன் அந்த தவறு செய்கிற நிறுவனங்களை இவங்க தான் தவறு செய்கிறாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் சார்? இதில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து மேலே வந்து உடனே அமைச்சர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, தவறு செய்திருக்காங்கன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியும் போது நீங்கள் தைரியமாக சொல்லலாம். நான் நிரூபிக்க கோர்ட்டில் நிரூபிச்சாத்தானே அது தவறாக செய்ய முடியும். ஒரு கொலையை பண்ணிட்டா கூட குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் தான் அவன் குற்றவாளி. அது வரைக்கும் அவன் நிரபராயம் தானே இருக்கான். அப்படிங்கும்போது நான் வந்து இந்த கம்பெனிக்காரங்க தப்பு பண்ணிக்கான்னு சொன்னோம்னு சொன்னால் அந்த கம்பெனி மேலே எனக்கு ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு மாதிரி வந்துடும், ஏதோ ஒரு நீங்கள் தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி முறைகேட்டில் ஈடுபடுறாங்க, கலப்படம் செய்கிறாங்க அப்படின்னு பொதுவாக சொன்னதுனால இப்போ மக்கள் வந்து குழம்புறாங்க. எந்த பால் கலப்படமான பால், எது சுத்தமான பால் அப்படின்ற ஒரு குழப்பம் மக்கள் மத்தியில் இருக்குது. இது மக்களை தேவையில்லாமல் அச்சப்பட வைக்கிறது. மக்களுக்கு நல்லா தெரியும், பால் வந்து ஒரு பால் 1 நாள் 2 நாள் 5 நாள் 6 நாள் கெடாமல் இருக்குன்னா அங்கே ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம், வேதிப்பொருள் சேர்க்குறான்னு தான் அர்த்தம். ஆவின் பால் அப்படி கெட்டுறது? ஆவின் பால் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு 5 மணி நேரத்தில் கெட்டு போகும். சரி, இப்போ நீங்கள் சில நிறுவனங்கள் மீது பேர் சொல்லாவில்லாட்டும் கூட தனியார் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த நிறுவனங்கள் சில வேளை இழுத்து மூடப்பட்டால் மாற்று என்ன? அதாவது மக்களுக்கு முழு வீச்சில் சப்ளை பண்ணக்கூடிய அளவில் திறன் வந்து ஆவின் நிறுவனத்துக்கு இருக்கா? இப்போ இதில் ஒரு நம்பிக்கை ஆவின் மேலே தான் மக்களுக்கு வந்திருக்கு. இப்போ எங்ககிட்ட வந்து மீதி பால் ஆவின்லேருந்து கொள்முதலாகிற பாலில் விற்பனையானது போக மீதி இருக்கிற பால் வந்து பால் பவுடரை தயார் பண்ணி வெளி மாநிலத்துக்கு அனுப்புகிறோம். அந்த பால் பவுடரை தயார் பண்ணாமல் பாலாக கொடுத்துட போகிறோம். இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா பால் உற்பத்தியாளர்கள் எங்கிட்ட கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இந்த நிறுவனங்கள் தான் அப்படின்னு சுட்டி காட்டாதனால மக்கள் இன்னமும் அந்த பாலை வாங்கி பருகி அந்த உடல் உபாதைகளுக்கு ஆளாகிறாங்க. நீங்கள் இது மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? ஒரு நாளைக்கு வந்து சுமார் 1.5 கோடி லிட்டர் பால் வந்து தேவைப்படுது. ஆனால் ஆவின் நிறுவனம் வந்து வெறும் 30 லட்சம் லிட்டர்கள் மட்டுமே உற்பத்தி செய்து
அந்த அந்த கேப்பை எப்படி ஆவின் நிறுவனம் பிரைவேட் நிறுவனம் எவ்வளோ பண்ணுது? மீதி பூரா பிரைவேட் நிறுவனமாக பண்ணுது கிடையாது. அங்கங்கே இருக்க கிராமங்கள் இருக்கிற அங்கங்கே இருக்கிற உள்ளூர் வியாபாரிங்க, அங்கங்கே இருக்கிற பால் பண்ணை சின்ன சின்ன 10 மாடு 5 மாடு வச்சுருக்கிறவங்க பாலை கறந்து அந்தந்த கிராமத்துக்கு ஊற்றிடுறாங்க. இதே அந்த பால் முகவர்கள் சங்க தலைவர் பொன்னுசாமி இன்னொரு ஒரு ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். ஏற்கனவே வந்து பால் முறைகேட்டில் ஈடுபட்ட ஒருவர் புதிதாக ஒரு பால் கம்பெனியை வந்து இது மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து தொடங்க இருப்பதாகவும், ஜல்லிக்கட்டு பால் என்கிற பேரில் அந்த நிறுவனம் வர இருப்பதாகவும், அந்த நிறுவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தனியார் நிறுவனங்கள் மீது அதிகாரிகள் திட்டமிட்டு இது போன்ற ஒரு 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 பொய்யான விஷயத்தை பரப்புகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அவர் பொய்யா சொல்கிறார். மொத்தத்தில் அவருக்கு பிரைவேட் கம்பெனியே இப்போ பால் கொடுக்கலையா? எங்கள் ஆவின் கம்பெனி பால் எடுத்து தான் நேற்றுலாம் விற்றுருக்கார் அவர். இன்றைக்கி நேற்று நைட்டு எனக்கு 11 மணிக்கு கிடைச்ச தகவல். அதான் பிரைவேட் கம்பெனி பாலெல்லாம் கெட்டு அதாவது தரமில்லாதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் வாங்க மாட்டாங்க. அவர் எடுக்காமல் அவங்களும் கொடுக்கல, இவர் வாங்கலை. அதாவது பிரைவேட் கம்பெனி நல்ல கம்பெனிக்காரங்க கூட இவர்கிட்ட கொடுக்க வர மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆள் ஒரு பெரிய தவறான ஆளாக இருக்காருன்னு சொல்லி கடைசி எங்கள் கம்பெனிலே ஒரு ஆளை பிடிச்சி 8 கேனு 40 லிட்டர் உள்ள கேனு வாங்கி இவருக்கு வேண்டியவங்களுக்கு ஆள் போட்டு விற்றுருக்காரு. நேற்று எனக்கு கிடைச்ச தகவல், 11:30 மணிக்கு எனக்கு கிடைச்ச தகவல். இல்லை, அவர் வந்து ஆவின் நிறுவனத்தை இதை வந்து அவர் ஒரு குறைச்சி சொல்லலை. ஆவின் நிறுவனம் சரியாக தான் இருக்குது, முறையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட அதில் சில முறைகேடுகள் இருக்குது. குறிப்பாக வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பை வந்து ஆவினில் உருவாக்கியிருக்கீங்க. தனியார் இதில் இல்லை, நேரடியாக அவங்க வந்து அங்கே அந்த தனியார் நிறுவனத்தில் கொள்முதல் செய்யலாம், விற்பனை செய்யலாம் முகவர்கள். ஆனால் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் முறையில் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் இருந்து வாங்கும் பொழுது அங்கே நிறைய முறைகேடுகள் நடக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அமைப்பு பணம் காய்ச்சும் ஒரு மரமாக இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் 6 மாதம் ஆச்சு இந்த பால்வளத்துறை மந்திரி ஆகி. எனக்கு தெரிஞ்ச வரையில் அப்படி ஒரு குற்றச்சாட்டே இங்கே இளவில்லை. எல்லா அதிகாரிகளும் வந்து பயந்து பணிஞ்சு அரசுக்கு விசுவாசமாக இருக்கணும், மக்களுக்கு விசுவாசமாக நடந்துக்கிறணும். இது ஒரு தர்ம காரியமான துறை, ஒரு சேவைத்துறை. இதில் தப்பு பண்ணால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற பயந்து போய் தான் வேலை பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் அப்படி தான் அதிகாரி இருக்காங்க, மேல்மட்டத்துலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும். இல்லை, இப்போ ஆவினில் நேரடியாக முகவர்களுக்கு கொடுக்காம ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கிறது உண்மையா? அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லைங்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி கிடையாது. நேரடியாக வந்து முகவர் தான் வாங்கிட்டு போகிறாங்க. மொத்தமாக வேணால் ஒரு 10 முகவர் சேர்ந்து ஒரு ஒரு கூடுதல் முகவராக ஒரு ஆள் இருந்து வேணால் அதை வாங்கி சப்ளை பண்ணிருக்கலாம் மொழிய. இவருக்கு தான் கொடுப்போம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. தனியார் அமைப்புகளில் போய் பாலை கொள்முதல் செய்கிறது, எடுத்து செல்வது அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆவினில் பல கட்டத்தை தாண்டி போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் முறைகேடுகளுக்கு வழிவகுக்குது. அவர் சொல்கிறது அவர் தான் பொதுவான குற்றச்சாட்டு. ஆவின் மீது மக்கள் வந்து அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் ஏற்கனவே 2012 ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கில் கிட்டத்தட்ட 68%, அது தனியாராகட்டும் அரசாகட்டும் இதெல்லாம் சேர்த்து 68% கலப்படம் இருக்குன்னு உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்த ஆய்வறிக்கையிலே சொல்லப்படுகிறது. அப்போ அதில் அரசு நிறுவனங்களும் சார்ந்து தானே இருக்குது. இல்லை, அரசு நிறுவனம்னு தனியார் சொல்லல, தனியார் நிறுவனமும் தனியாக சொல்லலை, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்காங்க, பொதுவான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் வந்து அந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆவி நிறுவனத்தில் எந்த விதமான முறைகேடோ கலப்படமோ வேதிப்பொருள்களோ எதுவுமே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ இல்லைன்னா நாள்பட வைத்திருப்பதற்கோ இல்லை அடர்த்தியை கூட்டுவதற்கோ எதையுமே கலப்பது கிடையாது. இப்போ 2013 வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிவுறுத்தலை சொன்னது. அதாவது இந்த பாலில் கலப்படம் முறைகேடுகள் ஈடுபடுபவர்கள் மீது ஆயுள் தண்டனை விதிக்கிற அளவுக்கு வந்து அந்தந்த மாநிலங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுறுத்தலை உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அப்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படவே இல்லையே. அதற்கான முயற்சியை எடுக்கலை. சட்ட திருத்தம் கொண்டு வரும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னது உண்மைதான். ஆனால் வந்து எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் வந்து அது சம்மந்தப்பட்ட அந்த கம்பெனிகள் வேறு அந்த தனியார் கம்பெனிகள் அதே கோர்ட்டுக்கே போய் தடை வாங்கிறது உண்மைதான். இல்லை, அந்த தடையெல்லாம் நீங்கி
இது வந்து இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே கருத்து, இந்த பால் கலப்படம் மட்டும் இல்லை, உணவு கலப்படத்தையே வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியை வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அது தனி ஒரு குழு அமைச்சு நியாயமான நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸரில் அந்த குழுவில் போட்டு சமூக ஆர்வலர்களை போட்டு அவங்களே டைரெக்டாக வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தினாதான். ஏன் அதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள்? இல்லை, அந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த முயற்சி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமாக அந்த தனியார் நிறுவனங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது சமாதானம் பேச? என்கிட்ட யாரும் சமாதானம் பேசவில்லை. நான் சமாதானம் பேசுறதுக்கு விரும்பவும் இல்லை. ஸோ இந்த துறையை பொறுத்த மட்டும் நீங்கள் கை சுத்தமாக இருக்கிறீங்க? சுத்தமாக இருக்கேன், கை சுத்தமாக இருக்கேன். அதில் எந்த இந்த துறையில் எந்த துறையை எடுத்தாலும் கை சுத்தமாக தான் இருப்பேன். நான் ரியல் எஸ்டேட் என் தொழில், ரியல் எஸ்டேட்டில் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், இப்பயும் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா பையங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. சிவகாசி ஒன்றும் வேண்டாம், சிவகாசி பகுதியில் 1000 பட்டாசு கம்பெனி இருக்குது. 1000 பட்டாசு கம்பெனி முதலாளிமார்கிட்ட நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். யார்கிட்டையாவது ஒரு நன்கொடைன்னு ஒரு பைசா வாங்கணும்னு சொல்லி யாராவது மீடியாக்களில் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் என்கிட்ட கேள்வி கேளுங்க. இல்லை, எப்படி தைரியம் வரும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்லி? இல்லை இல்லை, அது எல்லாருமே அண்ணாதிமுகாரங்களா? 1000 பட்டாசு கம்பெனிக்காரங்களா அண்ணாதிமுகாரங்களா? மாவட்டம் முழுக்க இருக்கிற தொழில் கேளுங்க. இல்லை, தொழில் நடத்துறவங்க அவங்க யாரும் அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் சொல்லிடுவாங்க. நாங்கள் அவர் உதவி செஞ்சாரு, நாங்கள் அவருக்கு உதவி செஞ்சோம்லன்னு சொல்லிடுவாங்க. அது அவங்களுக்கே தெரியும். என்னை மனப்பூர்வமாக வந்து முதலாளி தொழிலதிபருடைய கூட்டத்திலே பேசுவாங்க. எப்போ எந்த டொனேஷனும் நன்கொடையும் எதிர்பார்த்து எந்த வேலையும் செஞ்ச கிடையாது. அதனால தான் நான் 5 முறை ரிட்டர்ன் நின்று ஜெயிச்சிருக்கேன். நான் எதிர்பார்க்கறதில்ல, அதுவாக வந்துடும். நான் இல்லை வாங்கினே கிடையாது. நான் மக்கள் மத்தியில் ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டீங்க. நீங்கள் தனியார் பால் நிறுவனங்கள் வந்து முறைகேட்டில் ஈடுபடுறாங்க, கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்துட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த நிறுவனங்கள் தான் அப்படின்னு சுட்டி காட்டாதனால மக்கள் இன்னமும் அந்த பாலை வாங்கி பருகி அந்த உடல் உபாதைகளுக்கு ஆளாகிறாங்க. நீங்கள் இது மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நீங்கள் சொல்லணும் இல்லையா இந்தந்த நிறுவனங்கள்? நீங்கள் அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த இப்போ சில தலைவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஏன் சொல்கிறார் வெளியே அப்படின்னு சொன்னதுனால இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இல்லை, அந்த நடவடிக்கை எப்போ நீங்கள் கேட்குறீங்க? இதைத்தான் நான் உங்கள்கிட்ட அப்போ சொன்னேன். நடவடிக்கை காலதாமதமானதுக்காகத்தான் மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுக்காக. அதே மீறி நிலவே சொல்லியிருக்கிறேன் சார். பார்ப்பவர்கள் 1000 சொல்லுவாங்க சார். மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுது இல்லையா? நீங்க சொல்லணும் இல்லையா இந்த நிறுவனங்கள் வந்து தவறு பண்றாங்கன்னு சொல்லணும் இல்லை சார்? நான் சொல்லிட்டு இந்த பிரைவேட் பாலில் வந்து தவறு நடக்குது, ரசாயனம் கலக்குறாங்க. இல்லை, அதை சொல்லிட்டீங்க, அதை வெளிப்படையா சொல்லிட்டீங்க. இந்தந்த நிறுவனங்கள் தவறு செய்கின்றன அப்படின்னு சொன்னா தானே மக்களை காப்பாற்றுறதா இருக்கும். லேப் மூலிமா வந்து நம்ம எங்கள் லேபில் பார்த்துருக்கோம், தமிழ்நாடு லேபில் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லேபில் எல்லாம் செக் பண்ணி டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஆதாரபூர்வமாக தான் நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்ட்டில் உள்ள அதெல்லாம் எல்லாம் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டை பப்ளிக்காக சொல்லியிருக்கலாமா? அது லேட்டாச்சுன்னா அது வரைக்கும் கிடைச்ச தகவலை சொல்லாமல் இருந்தால் அந்த பாலை பருகிட்டு தான் இருப்பாங்க. இப்பயும் அதுதானே சார் நடக்குது. இப்பயும் அந்த பாலை பருகிட்டு தான் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லாதனால நீங்க மக்களை காப்பாற்றுறதா இருந்தா அந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கு, கலப்படத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு நீங்க மக்களுக்கு சொல்லணும். அப்பதான் அவங்கள காப்பாற்றுறது. ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் சொன்னதுனால என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஆக்சைடு பார்மாட்டிலேடுங்கிறது வந்து சென்னை, கோயம்புத்தூர், ராஜபாளையம், பெருந்துறை, மதுரை, திருச்சி போன்ற இடங்களில் பிளாக்கில் கிடைக்குது. எங்கெங்கே இந்த மருந்து விற்கிற இந்த கெமிக்கல் கிடைக்குதுன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்கிட்ட வந்து சிபிஐ விசாரணை பண்ணா சொல்லுவேன். நான் சிபிஐ. ஆமா, இப்போ சிபிஐ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அரசாங்கம் உங்க அரசாங்கம் நீங்களே இது பண்ணி இந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கலாமே. நாங்க சார் உங்களை யார் கையை கட்டி நாங்கள் நடவடிக்கை எடுத்ததுனாலதான் இப்போ அந்த கடையில் ஊற இந்த சரக்கு கிடையாது. இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு 5-6 நிறுவனங்கள் இருக்கு தமிழகத்துல. பெரிய 70க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 5-6 நிறுவனங்கள் இருக்கு. இந்த 5-6 நிறுவனங்கள்லையும் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகுதா? அந்த நிறுவனங்களும் அது ஆளாகுது. பெரிய நிறுவனங்களும் ஆளாகுது. பெரிய நிறுவனம், சிறிய நிறுவனம் எல்லாமே ஆளாகுது. சரி, நீங்க வந்து மற்றவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, உங்க மீது வேற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்தந்த நிறுவனங்கள் தவறு செய்து அப்படின்னு வெளிப்படையா நீங்க சொல்லலையா? சொல்லலாம், தான் சொல்லலாம். நான் ஏதாவது சொன்னோம்னா மற்றவர்கள் சொல்றது முக்கியமா, உங்களுக்கு மக்கள் முக்கியமா சார்? சார், மக்களுக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். மக்களுக்கு சொன்னதுனால என்ன லாபம்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு கருத்துன்னு சொல்லிட்டேன்.
இந்த வேதிப்பொருள்லாம் இப்போ வந்து விற்கிறத விட்டுட்டாங்க, வாங்குறதே அவங்க விட்டாங்க, கலக்கிறதையும் விட்டாங்க. இப்போ பெரிய நிறுவனத்தை வந்து நான் சாமானியன் ஒரு அமைச்சர் அம்மா நீங்க சாமானியர்லாம் இல்லை சார். நீங்க ஒரு அமைச்சர், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற எப்படி நீங்க சாமானியனா? நான் வந்து என் கூட இருக்க அத்தனை பேருமே வந்து என் கூட சரியா இருக்கான்னு சொல்ல முடியுமா? நான் வந்து அதிகாரியில் வச்சு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி பேசிகிட்டு இருக்கேன். அதில் நடக்கிற தகவல் வந்து பேசுகிறத வந்து வெளியில் செய்தி போகாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் 4 விதமான கருத்துக்கள் வச்சுருக்காங்க. உங்களை சுற்றி இன்னும் நம்பிக்கையான அதிகாரிகள் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையான அதிகாரியில் கூட வச்சுருக்கேன், நம்பிக்கையான அதிகாரியில் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்படியே லீக்காது. ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் இதை ஒழிச்சாலே இதில் வந்து ஆவின் நிறுவனத்தில் வந்து மிகப்பெரிய முறைகேடுகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முறையை இல்லாமல் செய்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்கள் சொன்ன கருத்தை என்கிட்ட சில முகவர்கள், பால் முகவர்கள் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட பால் உற்பத்தியாளர் சங்கத்தில்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் அதிகாரிகிட்ட பேசியிருக்கேன். அதை நீங்கள் சொன்ன கருத்தையும் நான் மனசில் வச்சு அப்படி ஒரு சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறோம். அதாவது பால் டிஸ்ட்ரிபியூஷன் முறையை ஒழிக்க போகிறீங்க. அதாவது ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத ஒழிச்சிட்டு முகவர்கள் வந்து நேரடியாக வந்து நிர்வாகத்தோட தொடர்பு இருக்கிற மாதிரி. அதுக்கு நான் இப்போ பால் உற்பத்தியாளர்கள், பால் முகவர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அவங்க கருத்துக்களை திரும்பியும் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை விட செஞ்சு கொடுத்துட போகிறோம். ஸோ விரைவில் அந்த நடவடிக்கை வரும் எதிர்பார்க்கலாம். அது நடவடிக்கை வரும். அதனால் வந்து என்ன விரும்புகிறாங்களோ பால் உற்பத்தியாளர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறது தான் என் வேலை. அவங்ககிட்ட கேட்டு திரும்ப நீங்கள் சொன்ன கருத்தை மையமாக வச்சு திரும்ப ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அவங்க கொடுக்குற கருத்தை அப்படியே அமல்படுத்துறதுக்கு அதிகாரியில் வச்சு நடவடிக்கை எடுத்துருவேன். இப்போ எல்லாருமே எல்லாருமே ஒரு சிலர் உங்கள் மீது முன்வைக்கிற அந்த குற்றச்சாட்டு, அந்த இன்னொரு புதிய நிறுவனம் வரப்போகுது, அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இது அப்படின்ற குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு பால் அப்படின்னு ஒரு நிறுவனம், அது வந்து இந்த ஆவி நிறுவனத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஒருத்தர் அவர் பங்குதாரராக இருந்து இந்த நிறுவனத்தை தொடங்குறாரு. உண்மையாலுமே உங்களுக்கு அது தெரியாதா? அது எங்கள் கவனத்துக்கே நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க, அது வரவே இல்லையே. அப்படி எதுவும் கிடையாது. முறைகேட்டில் ஈடுபட்டவங்க இதில் வந்து உள்ளே வரைய முடியாது. இது பொதுவான ஒரு விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? ஏதோ முதலமைச்சர்கிட்ட பேசி தான் முடியும். உங்களுடைய பரிந்துரை அதுவாக இருக்குமா? என்னுடைய பரிந்துரை அதுவாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. என்னுடைய பரிந்துரை வந்து பொதுவான விசாரணை வேணும். நிறைவாக குறிப்பிட்டது போல ஒரு விசாரணை கமிஷன் அமையும் அப்படின்ற நம்பிக்கை உங்கள் பேட்டி மூலமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இவ்வளவு நேரமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி சார்.